அவங்க கேட்கிற தொகுதிகள் ஃபர்ஸ்ட் நம்ம 70ன்னு சொன்னாங்க. 65, 50க்கு மேலங்கிறது தான் கணக்கா இருந்தது. அந்த தொகுதி குடுக்க மாட்டோங்கிறதுல அவ்வளவு ஐயா இழுபறியா? எடப்பாடி குடுக்க மாட்டாருன்னு தான் நெனைக்கிறேன். அப்புறம் அந்த பட்டியல் கசிஞ்சது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம தமிழக அரசியல ரொம்ப நெருக்கமா பார்க்குறோம். ம், அந்த பட்டியல்ல ஒரு மாரி பர்ப்பஸா தான் கசிய விடப்பட்டது. அத பெரும்பாலான தொலைக்காட்சிகள் ம். அத பிரேக்கிங் வேற எடுத்தாங்க. அது எல்லாமே ரொம்ப சம்திங் ஃபிஷின்னு சொல்லுவோம்ல. ஏதோ ஒண்ணு அங்க இப்படி இது கசியவிடப்பட்டதாவே இருக்கட்டுமே. அதிமுக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் உள்ள இடம் இல்ல. நீங்க என்டிஏல இருந்துக்கலாம். நீங்க அப்படியே வந்தாலும் இத்தனை சீட்டு தான் உங்களுக்கு தருவோம்னு அவங்க 2 பேருக்கு சொன்ன தகவலாவும், அங்க இருக்க இல்ல முரணாவும் தான் சொல்றீங்க. நீங்க புது கணக்கு சொல்றீங்க பாஜகவுக்கு. அந்த நிலைப்பாட தான் அவர் முதல்லயே சொல்ட்டாரே. அது ஐயா டிடிவியா இருக்கட்டும், இல்ல ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும். ம். அவங்க 2 பேருக்குமே அஇஅதிமுகல இடம் இல்லன்ட்டாங்க. அப்போ பாஜக என்ன சொன்னாங்க? நாங்க வந்து உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம். தலையிட மாட்டோம்னு சொல்ட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சதுல்ல. ஆனா என்டிஏலயுமே முன்னாடி குடுப்பாராங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுல. இப்பதான் ஓகே. அதுக்காக நான் குடுக்குறேன். திமுக வந்து வீழ்த்தணும்னா இல்ல ஒருவேளை நீங்க வச்சுக்கலாம். எல்லாருமே இப்ப வெளியேறி தானே இருக்காங்க. அதாவது 2021 என்டிஏங்கிறது வேற. 2024 பாராளுமன்ற தேர்தல் என்டிஏங்கிறது வேற. வேற. ம், இல்லையா? ம், இது எல்லாம் போக இப்ப அஇஅதிமுகவும், பாஜகவும் ஒண்ணு சேர்றாங்க. ம், இந்த ஒண்ணு சேர்ந்த என்டிஏல ம். முன்னாடி இருந்த யாருமே இன்னும் உறுதிப்படுத்தலையே. ஐயா ஏசி சண்முகம் மட்டும் உறுதிப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என்டிஏவோட தான் பயணம் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ம். ஐயா வாசன் உறுதிப்படுத்தியிருக்காரு. வேற யாரும் இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லையே. ஓகே.